ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,168 நிஃப்டி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா 23,991, ஹை பார்த்தீங்கன்னா 24,047, லோ பார்த்தீங்கன்னா 23,901. கடைசியாக நிஃப்டி வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 24,013 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 154 பாயிண்டில் ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி வந்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்து முச்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். கடைசியாக வெட்னஸ்டேவும் தேர்ஸ்டேவும் வீடியோ போடல, பர்சனல் ஒர்க் இருந்ததுனால என்னால் போட முடியல. ஸோ ரெகுலராக மேக்ஸிமம் போடுவேன். சம்டைம்ஸ் நம்மளோட பர்சனல் ஒர்க்கு இருக்கும் பட்சத்தில் அன்றைக்கி போட முடியாமல் போயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்மளால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நான் நார்மலாக இப்போதைக்கு இருக்கிற ரேஞ்சு பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் தான். அதாவது மேக்ஸிமம் லெவல் வந்து 24,200, கீழே பார்த்திங்கன்னா 23,800. ஸோ இந்த லெவலுக்குள்ளே தான் நிஃப்டி தற்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பாஸ்ட் 1 வீக்காக நம்ம பார்க்கும்போது ஒன்று கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேயே நிற்கும், இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேயே நிற்கும். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அதே நேரத்தில் மேக்ஸிமம் அப்சைட் மூவ்மெண்ட் வந்து 24,200, கீழே பார்த்திங்கன்னா 23,800. ஸோ மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 24,013 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வரும் நாட்கள், அதாவது நாளைய மார்க்கெட்டுக்கு நிஃப்டியோட ரெசிஸ்டன் நம்ம என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 24,200 தான் நமக்கு நாளைய மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்து ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து 24,300 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 22/6/26. ஓகேங்களா. நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 24,200 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 24,300 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு. மார்க்கெட் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 154 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ சப்போர்ட்டு என்னவாக இருக்கும்? ஏன்னா மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 24,013 முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நிஃப்டிக்கான சப்போர்ட்டு, அதாவது நாளைய மார்க்கெட்டுக்கு இந்த ஏரியா வரும். அதாவது 23,920, 910 அந்த ரேஞ்ச் வரும். இந்த ஏரியா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஜோனாக, அதாவது சப்போர்ட் 1 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. அதே நேரத்தில் சப்போர்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 23,800 ஆக்ட் ஆகும். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம சப்போர்ட்டை நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 23,920 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,800 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் இறங்கி இருந்தாலும் மார்க்கெட் சப்போர்ட் ஜோனுன்னு இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது 23,900 தான் அட் ப்ரெசன்ட் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் ஆக்ட் ஆகுது. ஸோ அதை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட டவுன் சைட் போகுது. அதனால தான் நம்ம ஏடியராக சொல்லும் போது வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னது அதுதான். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அப்பர் ஜோனுன்னு பார்த்திங்கன்னா 24,200 கிராக் ஆகணும். டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் 23,800 பிரேக் ஆகணும். அப்படி இருக்கும் பட்சத்தை தான் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மூமெண்ட், அதாவது ஒன் சைட் மூமெண்ட்டை நம்ம வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 24,200 க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் 1 23,920 க்ரூஷலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலில் மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃப்ரைடே வந்து ஒரு கிட்டத்தட்ட நியர்பை 50 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் மார்க்கெட்டும் நிஃப்டி வந்து 150 பாயிண்ட் நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்தனால ஒரு ஃப்ளாட்டான ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ளாட்டான கேப் டவுனை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்காக அதான் ஃப்ளாட்டான கேப் டவுன் நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட் ஜோன் பார்த்திங்கன்னா 23,920 வந்து நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஜோனு. ஸோ இதை மெயினாக பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை நாளைக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.